எங்கும் சிவமயம், அன்பே சிவம். ஓம் நமச்சிவாய. யானைகள் நிறைந்த சேர நாடு, பொன்னி நதி பாயும் சூருடைத்த சோழ நாடு, முத்துக்கள் விளையும் தென்னவன் பாண்டிய நாடு. ஆனால் அறிஞர்களும் சான்றோர்களும் நிறைந்த தொண்டை நாடு பற்றி தெரியுமா? வரலாற்றில் தமிழகம் என்பது சேர, சோழ, பாண்டிய நாடுகள் என்ற முப்பெரும் பிரிவுகளை கொண்டதாகவே அறியப்படுகிறது. ஆனால் பண்டை தமிழ் மரபு இந்த முப்பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டு தனித்துவமான ஆன்மீக திரட்சியை கொண்ட 4வது பிரிவினையும் உள்ளடக்கியது. அதுதான் தொண்டை நாடு. வேளம் உடைத்து மலைநாடு மேதக்க, சோழவள நாடு சோறுடைத்து, பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து தெள்நீர் வயல், தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. இது ஔவையின் வாக்கு. அந்த காலத்திலேயே புவியியலை வரையறுத்து கூறியிருக்கிறார். 4 திசைகளின் தனித்துவத்தை 4 வரிகளில் செதுக்கியிருக்கிறார். தெள் நீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. சேர சோழ நாடுகளும் பௌதீக செல்வங்களான யானை, தானியம் மற்றும் முத்துக்களை கொண்டிருந்தன. தொண்டை நாடோ அழியா பெருஞ்செல்வமாகிய சான்றோர்களை தன் அடையாளமாக கொண்டிருந்தது. சைவ சமய ஆச்சாரியார்கள் 4வர்களாலேயேனும் அல்லது இந்நால்வர்களில் ஒருவராலேயேனும் பாடப்பட்டு இருக்கும் பெருமை சான்ற தலங்கள் ஈண்டு பாடல் பெற்ற திருக்கோயில்கள் என அழைக்கப்படும். அவ்வாறு இந்த 4வரின் பாதச்சுவடுகளும் பக்தி மணக்கும் பாடல்களுமே தொண்டை நாட்டின் அடையாளத்தை நிலைநிறுத்துகின்றன. 4வரால் பாடப்பெற்ற பெருமை சான்ற சிவஸ்தலங்கள் இந்த தொண்டை நன்னாட்டில் மட்டும் 32 இருப்பதாக கூறப்படுகிறது. சான்றோர் உடைத்து என்ற ஔவையின் வரியை மெய்ப்பிக்கும் விதமாக தொண்டை நாட்டின் ஒவ்வொரு திசையிலும் சிவனின் பெருமையை பாடும் இந்த 32 தலங்களும் காலத்தை வென்று இன்றும் ஒளிர்கின்றன. எங்கும் சிவமயம், அன்பே சிவம். ஓம் நமசிவாய. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.